தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டிங்கிற ஊர்ல சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் ஆகஸ்ட் 14 நாளை ஒரு திருவிழா இருக்கு. 15 அன்று நமக்கு தெரியும் சுதந்திர தின விழா. ஆனா 14ஆம் தேதியே உள்ளூர் மாவட்ட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய, குறிப்பாக இந்து முன்னணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் குற்றாலநாதன் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? திரு குற்றாலநாதனுக்கு வேண்டிய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களிலே இந்துக்களுக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அல்லது எந்த வகையான கிறிஸ்துவ முஸ்லிமுடைய அநியாய செயல்கள் நடந்தாலும் அதை தட்டி கேட்டு நியாயத்தில் நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆளாக, போராளியாக இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த செய்திக்கு வருவோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் இந்த காமநாயக்கன்பட்டி சர்ச்சில் விழா நடக்குது. அந்த ஊருடைய விழா, மாவட்டம் முழுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, அந்த ஊருடைய ஒரு விழா, அவ்வளவுதான். ஆகஸ்ட் 15 என்ன விடுமுறை? அப்புறம் எதுக்கு இன்னொரு விடுமுறை ஸ்பெஷலா? வேண்டுமென்றே 14 எதுக்கு ஒரு விடுமுறை வேணும்? இது முதல் கேள்வி. இது ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கலெக்டருக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ பொதுவாக மாநில அளவில் ஆல் இண்டியா ஹாலிடேஸ் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் சில முக்கியமான அந்த லோக்கல் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவார்கள். அந்த லோக்கல் ஹாலிடேஸ் என்ன விடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனித்தனியாக இருக்கும். அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் என்ன பண்டிகைகள் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதுக்கு தான் மாவட்ட கலெக்டர் லீவ் விடுவார். அப்படிப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டரில் இந்த காமநாயக்கன்பட்டி சர்ச் விழா இதுவரை இல்லை. அப்ப இல்லாத ஒரு வழக்கத்தை புதிதாக ஜிஓ போட்டு ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு. ஒண்ணு. அப்புறம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 ஒரு வருஷம் வரப்போகுது. அன்னைக்கு விடுமுறை தான். அப்ப ஒரு நாள் முன்னாடியே இல்லாத ஒரு விடுமுறையை ஒரு நாள் முன்னாடி விடணும். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாருங்க. அந்த மாவட்டத்துல என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் வைகாசி விசாகத்துக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இது விடுமுறை விடணும். இந்த மாதிரி வைகாசி விசாகம் சனிக்கிழமை வருகிறது, விடமாட்டேன் கலெக்டர் இது பண்ணிட்டார், டினை பண்ணிட்டார். ஏன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில வைகாசி விசாகம் வந்தா லீவ் விடலாம். சனிக்கிழமை வந்தா ஏன் விடணும்? ஏன்னா இது லீவ் ஆச்சே, சனிக்கிழமை எங்க லீவு அப்படி சொல்லிட்டார் அவர். அப்ப சனிக்கிழமை வைகாசி விசாகம் வந்தா லீவ் கிடையாது. ஆனா லீவ் நாள்லயே ஒரு சர்ச்சுடைய பண்டிகை வந்தாலும் அதுக்கு லீவ் விடணும், முதல் நாள் லீவ் விடணும். இப்படி ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாலாவது இன்னொரு கேள்வி கேட்கறேன் பாருங்க. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னால்தான் பனியமாதா திருக்கோயில், அதாவது சர்ச்சு, அதுக்கு திருக்கோயில் சொல்றாங்க, சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. பனியமாதா சர்ச் தெரியுமா? அந்த சர்ச் கேள்வி தூத்துக்குடியில ரொம்ப ஃபேமஸான சர்ச். ஃபேமஸான எல்லா வகையிலும் ஃபேமஸ் ஆனது. இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது இல்லையா? அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வகைகளும் பல சர்ச்சு, தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓக்கள், மாவோயிஸ்ட்லாம் சேர்ந்து நடத்தினாங்க. தன்னார்வலர்களா யாரும் போய் நடத்தலை. இப்ப ஜந்தர் மந்தல தன்னார்வலர்களாக எல்லாம் போய் நடத்தினாங்களா? யாரும் இல்லை. காசு கொடுத்து பின்னால இருந்து அந்த மாதிரிதான் ஸ்டெர்லைட் போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு பின்புலத்திலிருந்து உதவி செய்து அந்த பனியமாதா சர்ச் வாசல்லே பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. பனிமதா சர்ச் நிர்வாகம் உதவி செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பின்னாடியிலிருந்து தூண்டிவிட்ட, ஊக்குவித்த அந்த பனியமாதா திருவிழாவுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்ல லீவ் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் லீவ், 10 நாள் முன்னால் தான். அதே மாவட்டத்தில் 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சர்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப திருப்பியே இன்னொரு சர்ச்சுக்கு விழாவுக்கு கொடுக்கணும். இது மூணாவது கேள்வி. நாலாவது, பனியமாதான அந்த எல்லா ஊர்லயும் அந்த ஊர் முழுக்க தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், சர்ச். கோயில் தான் சொல்லுவாங்க, நானும் அப்படி சொல்லிட்டேன், சர்ச்சு தான் சொல்லணும். ஃபேமஸான சர்ச். இந்த காமநாயக்கன்பட்டி சர்ச் என்பது அந்த ஊரை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப பிரபலமே இல்லாத அந்த ஊர்ல ஒரு சின்ன லோக்கலைஸ்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாவட்டம் முழுக்க லீவ் விடணும் என்று கட்டாயப்படுத்தப்படுவது ஏன்? அப்ப புதிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறதா? நம்முடைய கேள்வி. பாருங்க, திருச்செந்தூரை மையமாக வைத்தான் அந்த ரெவென்யூவே இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துடைய வருமானமே இப்ப திருப்பதி வச்சுதான் ஆந்திராவே ஓடுது. திருச்செந்தூர் ரொம்ப பிரபலமான கஷேத்திரம். தென் மாவட்டங்கள் முழுக்க எல்லாம் அங்க குவியறாங்க. நாடு முழுக்க இருந்து வராங்க.
அப்ப இவ்வளவு ரெவென்யூ வரும். அந்த ரெவென்யூ வச்சு தான் டூரிசம் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அந்த வருமானத்தை வச்சு அந்த மாவட்டமே இயங்கி கொண்டிருக்கிறது இல்லைங்களா? பங்குனி உத்திரத்துக்கு திருச்செந்தூர் கோயில் பெரும்பான்மை விழா நடக்கும், அதுக்கு விடுமுறை இல்லை. காமநாயக்கம் பட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய விழாவுக்கு விடுமுறை விட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு போடுகிறது. ரெண்டையும் நாம் பார்த்துக்கணும். அப்ப ஹிந்து அடையாளங்கள் திட்டமிட்டு அழிக்க முயற்சி செய்கிற இந்த அரசு, இல்லாத ஒரு புது அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது இந்த அரசு. இப்படி எடுத்துக்கலாமா? நீங்க சொல்லுங்க. இல்ல, மாவட்டத்துல பெருவாரியாக மக்கள் ஆக ஆக அவங்களுக்கான தேவைகளை அரசு பூர்த்தி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. மைசூர் தசரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைசூர் தசராவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய தசரா விழா நடக்கூடிய இடம் எங்க? குலசேகரப்பட்டினம். எல்லா இடத்துலயும் வருவாங்க. குலசை தசராவுக்கு விடுமுறை இல்லை, லோக்கல் ஹாலிடே. ஏன் விடக்கூடாது? 3 மாவட்டம் சேர்ந்து லீவ் விடணும் லோக்கல் ஹாலிடே. ஏன் விடல? இங்க பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஜேவியர் அப்படின்னு ஒருத்தர். யார் அந்த ஜேவியர் கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோவாவில் கரெக்டா சொல்லிட்டீங்க. புனித மத விசாரணை, இன்குவிசிஷன் என்ற பெயர்ல ஒருத்தர் விசாரணை பண்ணி அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற தயாராக இருக்கிறாரா என்று கேட்டு, மதம் மாறாவிட்டால் அவரை கொலை செய்வதற்கு, சித்திரவதை செய்வதற்காக புது புது கருவிகளை கண்டுபிடித்து புது புது முறைகள்ல ஒவ்வொருத்தர் சித்திரவதை செய்து கொலை செய்தவர். அவருக்கு நீங்க என்னன்னு பட்டம் கொடுப்பீங்க? செயின்ட் பட்டம் கொடுப்பீங்களா? கொலைகாரனுக்கு ஒரு கொலை 2 கொலை இல்ல, பல ஆயிரக்கணக்கில் பண்ணியிருக்கார். இன அழிப்பு. அப்படிப்பட்ட இன அழிப்பு, காட்டு மிராண்டி, இப்படிலாம் வார்த்தையில சொல்லலாம். என்ன வார்த்தை சொல்றேன் எனக்கு தெரியல. கொடூரன், மனிதத்தன்மையற்றம் இப்படிலாம் சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு செயின்ட் என்று பட்டம் கொடுத்து அதை பெருமைப்படுத்தியது கிறிஸ்தவ மதம். அப்படிப்பட்ட செயின்ட் ஜேவியருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல லோக்கல் ஹாலிடே உண்டு. அதே கன்னியாகுமரி அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல தோன்றி வெள்ளக்காரனுக்கு சிம்ம சொப்பனா இருந்த செண்பகராமன் பிள்ளை எம்டம் கப்பலை குண்டு போட்டு 6 மாசத்துக்கு வெள்ளக்காரன் தூங்கவே இல்லை. ஜெர்மனியில போய் ஹிட்லரையே கேள்வி கேட்டவர் எதிர்க்க நின்று. அந்த காலத்துல ஹிட்லரை பார்த்து யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஹிட்லர் பேசக்கூடிய பொது மேடையிலேயே நம் நாட்டை பற்றி ஒரு வார்த்தை அவதூறா பேசியார் என்ற காரணத்திற்காக அந்த மேடையிலேயே ஹிட்லரின் மூக்கடைத்தவர் செண்பகராமன் பிள்ளை, வீரன் செண்பகராமன் பிள்ளை. அவன் பிறந்தநாளுக்கோ இல்லை எதுக்கோ அது ஒரு சிலை உண்டா, ஒரு மரியாதை உண்டா, ஒரு லோக்கல் ஹாலிடே உண்டா? அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். திருநெல்வேலி மாவட்டம், அந்த காலத்து திருவிதாங்கூர் சமஸ்தானம், ஒருங்கிணைந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஒண்ணும் இல்லை. கொலைகாரன், கொலை செய்தவன் ஜேவியர், அவனுக்கு லோக்கல் ஹாலிடே. இந்த நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஜேவியர் செண்பகராமனுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த நிலைப்பாடு. அதனால இது என்ன நம்ம சொல்றது? கிறிஸ்துவ அரசு சொல்றத வேற என்ன சொல்றது? இப்போ கூட பாருங்க, அந்த ஆன்டி அபார்ஷன் ரேலி சர்ச்சு நடத்துறாங்களாம். அந்த சர்ச்சு நடத்தக்கூடிய ரேலிக்கு சபாநாயகர் போய் கலந்து போறான். அது எப்படி மத ஊர்வலத்தில் போய் கலந்துக்கலாம்? இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்ப சமீபத்தில் இப்ப செய்தி ஒன்று சொல்றேன் பாருங்க. இவர் சபாநாயகரை பேசும்போதெல்லாம் பைபிள் மேற்கோள் கூட்டு காட்டி பேசுவார். அப்பெல்லாம் நம்மளாம் கை தட்டணும், ஆரவாரம் பண்ணணும், ஆமா அப்படி இது பண்ணணும், பாராட்டணும். இப்ப சமீபத்தில் சௌமியா அன்புமணி பேசியிருக்காங்க. பேசும்போது சட்டசபையில ஒரு வார்த்தை சொல்றாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று பகவத்கீதையில். அந்த பகவத்கீதையில் என்கின்ற வார்த்தை கேட்டுன்னு பெல்ல அடிச்சு உட்காருங்கன்னு. அந்த வார்த்தையை கேட்க கூட தயாராக இல்லாத ஒரு மதவெறி பிடித்தவர் தான் தமிழகத்தின் சபாநாயகராக இருக்கிறார். புரிஞ்சுக்கணும் நாம. அப்படிப்பட்ட ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்குமா? அதனால இந்துக்கள் விழிப்போடு இருக்கணும். நம்ம இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த செயல்களை வெளிக்கொணர்ந்த குற்றாலநாதன் அவர்களுக்கு பாராட்டுதல்கள். இப்படிப்பட்ட குற்றாலநாதன் போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குற்றாலநாதன் வரணும். அப்போதான் தமிழகம் இந்துக்களின் பூமியாக இருக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.